Exercise 5.2, question number 7. Show that the absolute value of difference of the focal distance of any P on the hyperbola is the length of its transverse axis கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன சரிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிவிட்டு இல்லை ஹைபர்போலா கர்வ் ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த ஹைபர்போலா கர்வ் ட்ரா பண்ணி பின்னால் ஸோ அந்த கர்வுக்கு உள்ளதான் என்ன இருக்குன்னா ஃபோக்கஸ் என்ற பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபோக்கஸ் என்ற பாயிண்ட் என்ன பண்ணலாம், இது F1 எடுத்துக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்வுக்கு உள்ளே தான் அனதர் ஃபோக்கஸ் வரும். ஸோ இந்த இடத்துல F2 எடுத்துக்கலாம். ஸோ ஃபோக்கஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்னது ஃபோக்கஸ். இந்த கர்வுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தான் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்ன்றது ஃபிக்ஸ்டு லைன். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ். இந்த பாயிண்ட் என்ன பண்ண இசட்னு நோட் பண்ணிக்கலாம். இது ஆரிஜினுக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது இதோட டைரக்ட்ரிக்ஸோட பாயிண்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் A/E 0வாக இருக்கும். ஆரிஜினுக்கு இந்த பக்கம் வந்து இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ் வரும். இந்த கர்வுக்கு இந்த பக்கம் இருக்குது தான் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே எப்படி இங்கே கர்வுக்கு இந்த பக்கம் டைரக்ட்ரிக்ஸ் வரும், அதேமாதிரி இந்த கர்வுக்கு இந்த பக்கம் இருக்குது டைரக்ட்ரிக்ஸ். இட் இஸ் எ ஃபிக்ஸ்டு லைன். ஸோ ஆரிஜினுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ இதோட பாயிண்ட் என்ன பண்ணலாம், இது இசட் டேஷ்னு நோட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸோட பாயிண்ட் என்ன இருக்குன்னா இசட் டேஷில் இது -A/E 0வாக இருக்கும். சரி, அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க இப்போ பாருங்கள். ஷோ தட் த அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூன்றது இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. நமக்கு வர ஆன்சர் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் என்னென்னா இங்கே ஃபோக்கஸ் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த கர்வுக்கு மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணோம். அந்த பாயிண்ட் Pன்னு அவங்களே கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி P ஆன் த ஹைபர்போலா. இந்த கர்வுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் Pன்னு நோட் பண்ணிக்கலாம். இதோட ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்ன்றது இந்த F1Pக்கு வர டிஸ்டன்ஸ், F1Pக்கு டிஸ்டன்ஸும் அண்டு இங்கே ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இந்த F2Pக்கு உள்ள டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், absolute value of the difference of the focal distance of any P on the hyperbola. So F1P டிஸ்டன்ஸும் F2P டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் டிஸ்டன்ஸும் மைனஸ் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சர் நம்ம என்ன இருக்கும்னா லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இந்த F1P இந்த டிஸ்டன்ஸும் இந்த F2P டிஸ்டன்ஸும் என்ன பண்ணுறதில்ல ஒரு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணுற ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் F1P அண்டு F2P. சரி, இந்த டிஸ்டன்ஸில் எது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ F2P தான் லாங்கஸ்ட்டு, F1P தான் ஸ்மாலஸ்ட். அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ பெரிய டிஸ்டன்ஸ் வந்து சின்ன டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இதில் F2P. ஸோ டு ப்ரூவ் F2P மைனஸ் F1P இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சொல்லிக்கிறாங்க. லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இதோட ஆன்சர் என்னவாக இருக்கட்டும் நம்ம முன்னாடி கெஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த கர்வுக்கு மேலே இந்த பாயிண்ட் இது வெர்டிசஸ்ன்னுவாங்க. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A. இந்த ஏல இதோட பாயிண்ட் என்ன இருக்குன்னா A,0வாக இருக்கும். இந்த பாயிண்ட்ன்றது A'. இந்த பாயிண்ட்னா -A,0வாக இருக்கும். இதோட லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஏலேருந்து A' டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏலேருந்து A,0 அண்டு A'-லேருந்து -A,0. இதில் ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணுறப்போ இதோட டிஸ்டன்ஸ் A to A' டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல y கோஆர்டினேட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ அது 0 விட்டுடலாம். பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். பெரிய நம்பரில் பாசிட்டிவ் இந்த இடத்துல A அண்டு சின்ன நம்பர்ன்றது -A. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். இதில் மைனஸ்ன்னு போட்டு சின்ன நம்பர்ன்றது -A. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ன்னு வரும். அப்போ A + A 2Aன்னு வரும். ஸோ அப்போட டிஸ்டன்ஸ்ன்றது லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்றது இந்த இடத்துல 2A. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக ஒரு கொஷின் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மோட மீனிங் புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா show that the absolute value of difference of the focal distance இந்த F1Pக்கும் F1Pன்ற ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் F2Pன்ற ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இது எப்படி மைனஸ் பண்ணணும், பெரிய நம்பரில் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து சின்ன டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணுறேன். தட் இஸ் F2P minus F1P. இங்கே பாருங்கள், difference of the focal distance of any point P on the hyperbola is the length of the transverse axis. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அவரோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வருது 2Aன்னு வருது. ஸோ இதை நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இதுதான் சம்மோட கான்செப்ட். ரொம்ப ஈஸியான சம் தான் அது இந்த இடத்துல. சரி, இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணோம்னா எசன்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் E is equal to
E is equal to இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா eccentricity நியூமரேட்டர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் a fixed point. இந்த கர்வுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே மூவிங் பாயிண்ட்னுவாங்க. மூவிங் பாயிண்ட் அனதர் நேம் வந்து லோக்கஸ்னுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது F1Pன்னு போடலாம். இந்த இடத்துல F1Pன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். டிவைட் பை அண்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்சர்வ் பண்ணுங்கள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அகைன் சொல்கிறேன் பாருங்கள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் is locus perpendicular distance between moving point க்கும் இந்த fixed line க்கும் உள்ள distance என்னன்னா இந்த இடத்துல denominatorல வரும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு perpendicular line இந்த இடத்துல டிரா பண்ணிக்கிறேன். சோ இதுல ஒரு perpendicular line டிரா பண்ணியாச்சு. அதாவது இந்த மூவிங் பாயிண்ட்க்கும் இந்த fixed line க்கும் fixed line ன்றதுல டைரக்ட்ரிக்ஸ் அவ்வளவு distance என்ன இருக்கும் pm கிடைக்கும். இந்த இடத்துல pm இதுதான் eccentricity ஓட டெஃபினிஷன். E is equal to F1P divided by PM. F1P என்னது fixed point க்கும் இந்த locus என்றது moving point க்குள்ள distance divided by perpendicular distance between இந்த moving point க்கும் இந்த directrix point க்கும் உள்ள perpendicular distance என்னது PM நோட் பண்ணிக்கிறேன். இது முடிஞ்சது. அதே மாதிரி இதையும் நோட் பண்ணலாம். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E is equal to இங்க எப்படி நோட் பண்ணோம் fixed point க்கும் இந்த moving point க்குள்ள distance அதே மாதிரி பாருங்க இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த கர்வுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் இட் இஸ் a locus இந்த இடத்துல F1P போட்டோம் பார்த்தீங்களா பின் ஆகிடும் இது F2Pன்னு வந்துடும் இந்த இடத்துல E is equal to F2Pன்னு போடலாம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க இங்கே இது முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த டைரக்ட்ரிக்ஸ் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதாவது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைனில் பாயிண்டோட PM போட்டேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம் E is equal to F2P இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற மூவிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் F2P டிவைட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு PM எடுத்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் Pலேருந்து இது வரைக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்க இது ஒரு இங்கேருந்து இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து Pலேருந்து இது M டேஷ் இந்த பாயிண்ட் M இந்த பாயிண்ட் M டேஷ் இப்போ PM டேஷ்னு வந்துடும். ஸோ அகெயின் ஒன் டைம் இதை சொல்லிடுறேன் பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஈன்றது எசன்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா அதோட ஃபார்முலா என்ன இருக்கும் பாருங்கள் F1P அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் F1P நோட் பண்ணி வச்சிங்களா டிவைட் பை இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸும் உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைன் டிஸ்டன்ஸை PM இதை நோட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு ஃபோக்கஸ் இங்கே இருக்குது இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான் E is equal to இங்கே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த கர்வுக்கு மேலே உள்ள மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் F2P டிவைட் பை இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த டைரக்ட்ரிக்ஸ் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைனுக்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது PM டேஷ் அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடும் EPM போடலாமா இதில் EPM is equal to F1Pன்னு என்ட்ரி பண்ணலாம். இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடும் நமக்கு இதில் EPM டேஷ் is equal to F2Pன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணணும் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் F2P மைனஸ் F1P ஸோ இந்த இடத்துல F1 என்ட்ரி பண்ணிடுங்க. இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம்னா F2P மைனஸ் F1Pன்னு என்ட்ரி பண்ணுங்க இஸ் ஈக்குவல் டு F2P என்ன இருந்ததில்ல F2P என்னது EPM டேஷா ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ EPM டேஷ் மைனஸ் F1P என்னது EPM இதில் எது காமன் பாருங்கள் ஈன்றது காமனா ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஈயை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ ரிமைன் என்ன கிடைக்கும் இதில் PM டேஷ் மைனஸ் நேடும் PMன்னு கிடைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா E இந்த PM டேஷ் மைனஸ் PMன்றது நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த PM டேஷ்லேருந்து மைனஸ் PM மைனஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும்னா M டேஷ்ன்னு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் PM டேஷா ஸோ இதில் PM டேஷ் எங்கேருந்து PM டேஷ் எங்கேருந்து வரும் PM டேஷ் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்லேருந்து மைனஸ் என்ன இருக்குது PM இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்லேருந்து PMஐ மைனஸ் பண்ணுறப்போ வர டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் M டேஷ் இருக்கும். உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா
PM dash distance வந்து சப்போஸ் 20 ன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் 20, இந்த PM distance வந்து 5ன்னு சொல்லிட்டேன். அப்போ MM dash ஆன்சர் வரும் 15 இருக்குமா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல PM dash மைனஸ் PM வரும்போது ரிமைனிங் என்ன கிடைக்கும், MM டேஷ்னு வரும். ஸோ அந்த மாதிரி இதை மைனஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கணும், இந்த இடத்துல MM டேஷ்னு என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த EMM டேஷ்ன்றது இதை ZZ டேஷ்னு நோட் பண்ணலாம். இந்த இடத்துல MM டேஷ் பாருங்கள், இந்த இடத்துல MM டேஷுக்கு பதில் என்ன பண்ணலாம், ZZ டேஷ். இந்த ஷேப் என்ன ஷேப் இருக்குது பாருங்கள் டீச்சர், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ இந்த MM டேஷுக்கு வர ஆன்சர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ MM டேஷ் என்ன பண்ணலாம், ZZ டேஷ்னு நோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ZZ டேஷ்னு நோட் பண்ணலாம். இப்போ ஆன்சர் முடியும் பாருங்கள், E அப்படியே வச்சுக்கிட்டோம். ZZ டேஷ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ZZ டேஷ் இசட்டோட பாயிண்ட் என்னது, A/E, 0. ஸோ இந்த இடத்துல A/E, 0. Z டேஷ்ன்றது -A/E, 0. இது ரெண்டுத்தையும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் y கோஆர்டினேட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ என்ன பண்ணுங்கள், பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ பெரிய நம்பர் பாசிட்டிவ், இந்த இடத்துல A/E நோட் பண்ணலாம், மைனஸ் சின்ன நம்பர்ன்றது -A/E. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். இந்த இடத்துலையும் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ பை ஏன்னு போட்டுடலாம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் A + A 2Aன்னு வந்துடும். அப்போ ZZ டேஷோட டிஸ்டன்ஸ், இசட்லேருந்து Z டேஷோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதுன்னா 2A/Eன்னு கிடைக்குது. ஸோ இந்த 2A/E. ஸோ இல்லை EE கேன்சல் ஆகிடுமா, அப்போ ரிமைன் என்ன கிடைக்குது, 2Aன்னு வருதா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்னு சொல்லிட்டோம். இங்கே பாருங்கள், F2P - F1P போடும்போது இதோட டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும், நமக்கு 2Aன்னு கிடைக்கணும். ஸோ இதில் 2Aன்னு வந்தாச்சு. ஸோ இதுலேருந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள். ஷோ தட் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் P ஆன் த ஹைபர்போலா லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுதான் இந்த இதில் லெங்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2Aன்னு வரும். இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ தட் கொடுத்ததுனால இதை கடைசியில் என்ன பண்ணாத, இதை என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுடலாம். Thank you, students.